ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரொம்பவே டேஸ்டியான ஒரு சாம்பார் சாதம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் மில்லட் வச்சு. இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா, நம்ம வந்துட்டு ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து ஒரு குக்கரில் சேர்த்துட்டு ஜீரகம் போட்டு தாளிச்சிடலாம். எனக்கு ஜீரகமோட ஃப்ளேவர் பிடிக்குன்றதுனால நான் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துப்பேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஜீரகம் சேர்த்து ஜீரகம் பொரிஞ்சதையும் நம்ம வந்துட்டு பச்சை கருவேப்பிலை சேர்த்து பொரிச்சிட்டு ஒரு 10லேருந்து 15 பல் பூண்டு, அதே மாதிரி ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயத்தை வந்துட்டு இது நம்ம கட் பண்ணியும் போட்டுக்கலாம், இல்லை நம்ம உரிச்சிட்டு அப்படியே போட்டுறதுனாலும் போட்டுக்கலாம். அப்படியே போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இது நல்லா வதங்குற கேப்ல வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளியை வந்து பார்த்தோன்னா நம்ம பெரிய பெரிய பீசஸாகவே கட் பண்ணிடலாம். ஏன்னா சாம்பார் சாதத்தை குட்டி குட்டியாக போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு அது சாப்பிடும்போது அந்த தக்காளியோட ஃப்ளேவர் எல்லா இடத்துலையும் வரும். அது ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கும். ஸோ பெரிய சைஸில் வந்து பார்த்தோன்னா தக்காளி கட் பண்ணி போட்டுட்டு தக்காளி நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறம் வந்துட்டு இப்போ பாருங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வெஜிடபிள்ஸ் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். நம்மக்கிட்ட வீட்டில் இருக்க எல்லா நமக்கு சாம்பாருக்கு யூஸ் பண்ணுற வெஜிடபிள் எல்லாமே யூஸ் பண்ணலாம். நான் வந்துட்டு இன்னைக்கு கேரட், பீன்ஸு அண்ட் அவரைக்காய் சேர்த்துருக்கேன். முருங்கைக்காவும் சேர்த்துக்கலாம். பட் முருங்கைக்காய் சேர்த்தனா நம்ம கடைசியாக கிளறி விடும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இல்லைனா முருங்கைக்காய் வந்து நல்லா வெந்து அங்கங்கே எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகி சாப்பிடும்போது அந்த நாராக வரும். ஸோ வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம வந்து எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் இந்த காய்கறியெல்லாம் வந்து வதக்கிடலாம். காய் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதுக்கு வந்து தண்ணி ஊற்றணும். தண்ணி வந்து பார்த்தோன்னா 1 டம்ளர் திணி சாமை எதுவாக இருந்தாலும் சரி 1 டம்ளர் நம்ம எடுத்துக்கிறோன்னா அதே டம்ளரில் 3 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி வச்சோம்னா தான் கரெக்டாக இருக்கும். 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து நான் முன்னாடியே அளந்து வச்சுருக்கேன். ஸோ அந்த தண்ணி வந்து இந்த காய் கூட சேர்த்துட்டு நெக்ஸ்ட்டு இதுக்கான மசாலாலாம் போட போகிறோம். நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ண மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுட்டு அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணுற மிளகாத்தூளே வந்து பார்த்தோன்னா ஒரு 1/2 டீஸ்பூன். நான் வந்து கம்மியாக தான் செய்ய போகிறேன். ஸோ 1/2 டீஸ்பூன் போடுறேன். நீங்கள் செய்கிற குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி இது வந்து அளவு மாறும். ஸோ 1/2 டீஸ்பூன் போட்டுட்டு அதுக்கப்புறம் சாம்பார் பவுடர் நம்ம மெயினாக அதுதான் போடணும். ஏன்னா அந்த சாம்பார் பவுடர் தான் வந்துட்டு இந்த சாம்பார் ரைஸ்க்கு வந்து ஃப்ளேவர் கொடுக்குது அப்படின்னு வசலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா கொதிக்க விடணும். இந்த கொதிக்கிற கேப்பில் வந்து உப்பு போட்டுட்டு நம்ம உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு இப்போ கூட செக் பண்ணிக்கலாம். இல்லைனா ஃபைனலாக நம்ம பருப்பு அரிசிலாம் போடுவோம்ல அப்போ செக் பண்ணிக்கலாம். நான் இதை செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் வந்துட்டு இப்போ 1.5 டம்ளர் வந்துட்டு நம்ம சாமை எடுத்துருக்கோன்னா அதுக்கு 1/4 டம்ளர் அளவுக்கு பருப்பு, துவரம் பருப்பும் பாசிப்பருப்பும் கலந்து க்ளீன் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். ஸோ அதை மிக்ஸ் பண்ணி அதை போட்டு கலந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம மில்லட் அந்த சாமை இருக்குல்ல அதை வந்துட்டு இது கூட மிக்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தோன்னா நம்ம க்ளீன் பண்ணி சேர்த்துட்டு தான் ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம விளம்பரத்தில் பார்க்குற மாதிரி வந்துட்டு அப்படியே போட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக அதில் இருக்க அழுக்கு மண் எல்லாமே இருக்கும். மில்லட் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அதை க்ளீன் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணாமல் சமைக்கவே மாட்டீங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குக்கரை மூடி வச்சு விசில் வச்சிடலாம். 3 விசில் வச்சா போதும். லாஸ்ட்டாக புளி தண்ணி வந்துட்டு இது வந்து எனக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்குன்றதுனால நான் போடுறேன். உங்களுக்கு வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக இதோட டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சு நல்லா நம்ம வந்துட்டு ஒரு 3 விசில் வச்சிடலாம். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப குழக்குழன்னு இருந்தால் பிடிக்காது. ஸோ வந்துட்டு நான் ஓரளவுக்கு மீடியமாக இருக்கும் போதே 3 விசில் எடுத்துட்டேன். உங்களுக்கு வேணால் இன்னும் 2 விசில் அடிஷ்னலாக கூட விட்டுடலாம். அண்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய். இந்த ஸ்டெப்பும் நீங்கள் வந்துட்டு எனக்கு நெய் பிடிக்காது அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தோன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு இது கூட சைட் டிஷ்ஷாக வந்து ஊறுகாய் அந்த பொரிச்ச அப்பளம் இதெல்லாம் வச்சு சாப்பிடும்போது சும்மா வேறு லெவலில் இருக்கும். நைட் டைமில் இல்லை நமக்கு எப்போயாவது 1 பாட் ரைஸ் மாதிரி கொஞ்சம் ஈஸியாக பண்ணிடணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஒரு ஹெல்த்தியாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அண்ட் டேஸ்டியாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அண்ட் வயிறுமே வந்து பார்த்தோன்னா ரொம்ப நல்லா ஃபில்லிங்காக இருக்கும்.